Hi, welcome you to learn English. இங்கிலீஷில் verb அப்படின்னா ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை. அந்த verb வச்சு தான் அந்த செயல் எப்போ நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது அந்த வேர்போட ஃபார்ம்ஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இந்த மாதிரி 3 டைப்ஸில் இருக்குது. இந்த ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தெரியும். அதாவது தேங்க் அப்படின்னா நன்றி சொல்லுதல், அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் தேங்க்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேங்க்டு. இதில் irregular verbs, ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்போட இடி சேர்த்த உடனே அது பாஸ்ட் டென்ஸாகவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் மாறுச்சுன்னா அதை ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தேங்க் அப்படின்னா நன்றி சொல்லுதல், இது ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை, இது ஒரு வேர்ப். இதோட இடி சேர்த்த உடனே தேங்க்டு அப்படின்னு மாறிடுது, பாஸ்ட் டென்ஸாகவும் மாறிடுது, பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் மாறிடுது. அதே மாதிரி போஸ்ட், போஸ்டட், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. இது எல்லாமே ரெகுலர் வேர்ப்ஸ். சில வேர்ப்ஸை இடி சேர்த்த உடனே பாஸ்ட் ஃபார்மாக மாற்ற முடியாது, ஸ்பெல்லிங்கே மாறும். இப்போ பாருங்களேன், டேக், டேக்டு அப்படின்னு ஒரு வார்த்தையே இல்லை. ஸோ டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் டுக். அதே மாதிரி பேசுகிறதுக்கு ஸ்பீக், அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஸ்பீக்டு, அந்த மாதிரி ஒரு வேர்டே கிடையாது. ஸோ ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். இதை நீங்கள் டிக்ஷனரியில் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வேர்ப்ஸ் irregular verbs அப்படின்னு சொல்லணும். அதாவது பாஸ்ட் ஃபார்ம்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்லேயும் ஸ்பெல்லிங்கே மாறும், ப்ரொனவுன்சியேஷனும் மாறும். டேக், டுக், டேக்கன். ஈட் ப்ரெசன்ட் டென்ஸ், ஏட் பாஸ்ட் டென்ஸ், ஈட்டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த 3 டைப்ஸில் இருக்கிற வேர்ப் ஃபார்ம்ஸ், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இந்த 3 டைப்ஸுமே இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு செயல் நடந்து முடிஞ்சு 5 இல்லாட்டி 6 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறோம். அந்த மாதிரி செயல்களை குறிப்பிடுறப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஹீ ஏட், வி வெண்ட், இந்த மாதிரி. இந்த 5 அல்லது 6 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு செயல் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு, அதாவது ரீசெண்டாக ஆரம்பித்து இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு, நிகழ்காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். ஸோ இந்த ரூலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நடந்து முடிஞ்சு ரொம்ப நேரம் இருந்திருக்கணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது ஹேஸ், ஹேவ் யூஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அந்த செயல் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். த்ரோ அப்படின்னா என்னது? எறிகிறது. வியர் அப்படின்னா அணிதல். இந்த த்ரோவோட பாஸ்ட் டென்ஸ் த்ரூ, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் த்ரோன். அதே மாதிரி வியரோட பாஸ்ட் டென்ஸ் ஓர், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஓன். கீழே 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். அந்த 2 சென்டென்சஸ்லேயும் பிளாங்க்ஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டான வேர்ப், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்ப் வருமா, பாஸ்ட் வேர்ப் வருமா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வருமாங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், எஸ்டர்டே அப்படின்னு வந்துருச்சு. அப்போ எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. ஸோ நடந்து முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். எஸ்டர்டே ஹீ த்ரூ எ பால் ஆன் தி கிளாஸ். ஒரு கிளாஸ் மேலே அவர் பந்தை எறிந்தார். நெக்ஸ்ட் சென்டென்ஸில் ஹாவ் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. ஸோ அந்த ஹேஸ், ஹேவ் வந்துச்சுனாலே அதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ஸோ வி ஹாவ் ஒன் நியூ ட்ரெஸ், நாங்கள் புது ஆடைகள் அணிந்தோம். இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இந்த 2 டென்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 2 சென்டென்சஸில் பிளாங்க்ஸ் இருக்குது. அந்த பிளாங்க்ஸில் எந்த வேர்ப் வரும், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்ப் வருமா, பாஸ்ட் வேர்ப் வருமா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வருமாங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹீ ஹேஸ், ஹேஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அப்போ அதை ஃபாலோ பண்ணி வர்ற வேர்ப் கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ஹீ ஹேஸ் ஃபர்கிவன் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃபார் ஹிஸ் ஃபால்ட். அவர் அவருடைய நண்பரை மன்னித்து விட்டார். ஓகே. வாட்டர் ஃப்ரோஸ் அட் திஸ் டெம்பரேச்சர் லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக்னு வந்துருச்சு. ஸோ இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். ஃப்ரீஸோட பாஸ்ட் டென்ஸ் ஃப்ரோஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸ் பார்த்து அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். த டெம்பிள் பெல்ஸ் டேஷ் லவுட்லி. இந்த பிளாங்கில் எந்த வேர்ப் வரும்? ரிங், ரேங், ரங், இந்த 3ல் எந்த வேர்ப் வரும்? அதே மாதிரி கீழே இருக்கிற சென்டென்ஸில் எந்த வேர்ப் வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த டெம்பிள் பெல்ஸ் ரிங் லவுட்லி. இதில் டைமை குறிக்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கப்படலை. எஸ்டர்டே, லாஸ்ட் வீக்,
ஜஸ்ட் நவ் இந்த மாதிரி வார்த்தைகள் எதுவுமே இல்லை. அதனால் இந்த சென்டென்ஸை ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது நிகழ்காலத்தில் நடக்குது. த டெம்பிள் பெல்ஸ் ரிங் லவுட்லி. ஸோ ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது ரிங். அதே மாதிரி ஷீ ரைட்ஸ் எ பைக் நவ். இதுவும் ப்ரெசன்ட் ஃபார்ம் தான். நவ் அப்படின்னா இப்போ நிகழ்காலம், அப்போ இதை ப்ரெசன்ட் ஃபார்மில் சொல்லணும். ஷீ ஹீ இந்த மாதிரி ப்ரோனவுன் வர்றப்ப, அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வர்றப்ப வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். அதனால ரைட்ஸ் அப்படின்னு எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் வேர்போட. இதுவே அந்த ஷீக்கு பதில் தே அவர்கள், வி நாங்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா ரைடு மட்டும்தான் இருக்கணும், எஸ் ஆட் பண்ணக்கூடாது. அதாவது ப்ளூரல் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். நவ் லுக் அட் தீஸ் வேர்ப்ஸ் அண்ட் சென்டென்சஸ். அந்த பிளாங்க்ஸில் எந்த வேர்ப் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அதில் இருக்கிற க்ளூ வேர்ட்ஸ் வச்சு அந்த சென்டென்ஸ், அதாவது அந்த நிகழ்வு எப்போ நடந்தது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வேர்ப் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் எஸ்டர்டே அப்படின்னு இருக்குது, அப்போ கடந்த காலம் பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸில் ஜஸ்ட் நவ் இப்போ தான் அப்படின்னு இருக்குது, அப்போ இப்போ தான் நடந்து முடிந்த நிகழ்வு. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். தே ஹாவ் பர்ன்ட் த வேஸ்ட் பேப்பர்ஸ் ஜஸ்ட் நவ். Now look at these verbs and sentences. அந்த சென்டென்சஸில் இருக்கிற பிளாங்க்ஸில் எந்த வேர்ப் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவங்க இப்போ சண்டை போடுறாங்க, ஸோ நிகழ்காலம், அதனால் ஃபைட் அப்படின்னு இருக்குது. தே ஃபவுட் நவ் அப்படின்னு வரக்கூடாது. அதே மாதிரி தே ஹாவ் ஃபவுட் நவ் அப்படின்னு வரக்கூடாது. தட் இஸ் ராங், கிராமட்டிக்கலி ராங். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தை, எப்பொழுதுமே அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஹீ ஃபீல்ஸ். இங்கே ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அது சிங்குலராக இருக்குது, அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா ஹீ ஃபெல்ட் அப்படின்னு வரும். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ், லுக் அட் தீஸ் வேர்ப்ஸ். சூட்டபிளான வேர்பை செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். 5 minutes பிஃபோர், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஐ ஹாவ் ஹர்ட் த நியூஸ். ஓகே, ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ தான் நான் கேட்டு முடித்தேன். ஐ ஹாவ் ஹர்ட். தே நியூ ஆல் எஸ்டர்டே. தே நியூ, KNEW எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நியூ அப்படின்னு சொல்லணும். ஸோ எஸ்டர்டே அப்படின்னு வந்திருக்கிறதுனால சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். மீன், மென்ட், மென்ட். அதே மாதிரி லெண்ட், லென்ட், லென்ட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் டிட் யூ மீன்? இந்த டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அதே மாதிரி டூ, டஸ் இந்த 2 வார்த்தைகளை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். ஹீ இஸ் லெண்டிங் மணி. ஹீ லென்ஸ் மணி, LENDS. அந்த ஆன்சரும் கரெக்ட் தான். இந்த சென்டென்ஸை நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா வேர்போட ING ஆட் பண்ணணும். கண்டினியூஸ் டென்ஸ்னால் இஸ் வந்திருக்கிறனால இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப டென்சஸ் நல்ல மெமரியில் இருக்கும். எந்த நேரத்தில் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.